உங்கள் நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா? சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னென்னா, உதய் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போட்டீங்க. அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ உங்கள் நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா? சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு, நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சிம்பு சார் எஸ்டிஆரில் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும், அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு. அதையே அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை. அது மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன்.